Hi, welcome back to our channel Home Tuition Tamil. Today's topic First Standard Max Term 1 New Edition book இருக்குல்ல அதோடைய third lesson How many toys பார்க்கலாமா? டாய்ஸ்னா என்ன? நீங்கள் விளையாடுற ஒரு பொருளை தான் டாய்ஸ்னு சொல்லுறோம். Let us learn கவிதா அண்ட் ரவி மேக் டாய்ஸ் யூஸிங் clay. இவங்க எந்த மாதிரி டாய்ஸ் வந்து யூஸ் பண்ணானா களிமண்ணில் செய்வாங்க இல்லையா அந்த டாய்ஸை வந்து விளையாடுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. We have made toys. இவங்க பேர் யாரு? இவர் ரவி, கவிதா. We have made toys. அவங்க என்ன பண்ணுறாங்க இப்போது டாய்ஸை ரெடி பண்ணுறாங்க. Shall we match each toy with its pair? அவங்க என்ன பண்ணுறாங்க? பேர்னா என்ன? ஜோடி. ரெண்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? பேர்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ரெண்டு ஜோடியாக வைக்கிறாங்க. ஓகே, we have done one. Try matching the other. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க? இதுக்கான பிளேட் இருக்கு இல்லையா, இது வந்து என்னது? இது குடம். இந்த குடத்துக்கு மேலே பிளேட் தட்டை வைக்கிறாங்க. அப்போ இதோடைய பேர் இது. ஸோ இதை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க? ஜாயின் பண்ணுறாங்க. ஒன்றுத்துக்கும் ஒரு இது ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ நாம் இப்போ நெக்ஸ்ட்டு நாம் பண்ண போகிறோம். we have done here. Try matching the other. நாம் என்ன பண்ணலாம்? இந்த கப்பையும் இந்த ஸ்பூனையும் ஜாயின் பண்ணணும். புரியுதாமா? நெக்ஸ்ட்டு எல்லாமே ஜாயின் பண்ணலாமா? ஓகே, அப்போது நாலுத்துக்குமே 4 ஸ்பூன் 4 கப்பு ஜாயின் பண்ணிட்டோம். அந்த மாதிரி இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாமா? லெட் அஸ் ஃபைண்ட் ஹூ மேட் மோர். அவங்க என்ன பண்ண போகிறாங்க? இப்போது யார் வந்து அதிகமாக ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க போகிறாங்க. லெட் அஸ் மேட்ச் தெம் 1 to 1 ஃபைண்ட் ஹூ மேட் மோர். என்ன பண்ணுறான்? கவிதா, ரவி ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க? ஒருத்தர் பேட் செய்கிறாங்க, இன்னொருத்தர் பால் செய்கிறாங்க. பேட் பால் செய்யும்போது என்ன பண்ணிடுறான்? ரவி வந்து எத்தனை பேட்ஸ் இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 பேட் ரெடி பண்ணிட்டான். கவிதா வந்து 4 பால் ரெடி பண்ணியிருக்கா. அப்போது யார் அதிகமாக பண்ணியிருக்காங்க? ரவி. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா 5 பேட் வச்சுட்டாங்க, இங்கே 4 பால் வச்சுருக்காங்க. அப்போது என்ன ஆகும்? ஒன்று வந்து மிஸ் ஆகிடும் இல்லைங்களா? அவங்களுக்கு என்ன இல்லை? பேர் கிடைக்காது. ஸோ ஐ ஹாவ் மோர் பேட்ஸ் அண்ட் தென் பால். இங்கே பார்த்தீங்களா, இந்த பேட்க்கு பால் இல்லை. ஐ ஹாவ் மோர் பேட்ஸ் தென் பால். அவங்க என்ன சொல்கிறாங்க? என்கிட்ட நிறைய பேட் இருக்குது உன்னுடைய பாலை விட. அப்போது ஐ ஹாவ் லெஸ் பால் தென் பேட். என்கிட்ட கம்மியான பால் இருக்குது உன்னுடைய பேட்டை விட அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. லெட் அஸ் பிக் எ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சீட்ஸ். அவங்க என்ன சொல்கிறாங்க? கை ஃபுல்லாக சீட், விதைகள் இல்லை கொட்டைகள் அந்த மாதிரி. என்னென்னா இப்போ புளியங்கொட்டை இருக்குது இல்லைங்களா, அதை கை ஃபுல்லாக அவங்க எடுத்துகிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. ஷால் வி மேட்ச் தேம். அவங்க என்ன பண்ணுறாங்க? அது என்ன பண்ணுறாங்க? மேட்ச் பண்ணுறாங்க. அப்போது இவன் கையில் வந்து ஐ ஹாவ் மோர் சீட்னு என்ன சொல்கிறா? யார்? கவிதா, ரவி இல்லையா? இந்த கவிதா பொண்ணு என்ன சொல்கிறா? என்கிட்ட அதிகமான சீடு இருக்குது, கொட்டை இருக்குன்றா. இவன் என்ன சொல்கிறான்? இவன்கிட்ட கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் வச்சுருக்க பொருளை வச்சு விளையாடுங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், மேட்ச் 1 to 1. நம்ம இப்போ வந்து இந்த ஷர்ட்டோட இந்த பேண்ட் வந்து இப்போ மேட்ச் பண்ணலாமா? இப்போது இந்த டிஷர்ட்டை விட இந்த ஷார்ட்ஸை நம்ம மேட்ச் பண்ணுறோம். 1 to 1 மேட்ச். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்கர்ட் இருக்குது பார்த்தீங்களா? இதை விட இதை நம்ம மேட்ச் பண்ணலாமா? இந்த 4க்கு 4 கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், பென்சில் இரேசர். பென்சில் இரேசர் மேட்ச் பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட்டு மேட்ச் 1 to 1 அண்ட் டிக் விச் இஸ் மோர். இதில் எது வந்து அதிகமாக இருக்கோ அதை டிக் பண்ணணும். இங்கே பாருங்கள், பெயிண்டோடைய கப்பும் ப்ரஷ் இருக்குது. ப்ரஷ் வந்து எத்தனை இருக்குது பாருங்கள், கவுண்ட் பண்ணி பாருங்கள். 1 2 3 4 5 6. இங்கே வந்து 6 வந்து கப் இருக்குது. இதில் 5 ப்ரஷஸ் தான் இருக்குது. ஸோ ஒருத்தர் வந்து பேர் இல்லை. பட் எது இதில் அதிகமாக இருக்கோ அதை டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம டிக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ நம்ம மேட்ச் பண்ணலாமா? இந்த டாலும் இந்த சேர் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. மேட்ச் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, அப்போது இங்கே பாருங்கள், ஒரு சேர் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அப்போ நமக்கு எது மோர்னா என்ன? அதிகமாக இருக்கிறத நம்ம மோர் வந்து டிக் பண்ணணும்.
லெஸ்னா என்ன, கம்மியாக இருக்கிறது. நமக்கு கொடுத்துருக்க டாபிக் என்ன, இப்போது மோர், அதிகமாக இருக்கிறத நம்ம டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள், 1 to 1 பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம பேர் பண்ணிவிட்டு எது அதிகமாக இருக்கோ அங்கே டிக் பண்ணணும். அப்போது யார் அதிகமாக இருக்காங்க, இந்த பாய் அதிகமாக இருக்காங்க. அப்போது இதை டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, மேட்ச் 1 to 1 அண்ட் டிக் விச் இஸ் லெஸ். என்ன சொல்லியிருக்காங்க, மேட்ச் பண்ணிவிட்டு எது கம்மியாக இருக்கோ, லெஸ், LESS லெஸ் இருக்குது பாருங்கள், கம்மியாக இருக்கோ அதை டிக் பண்ணணுமா. இப்போது மேட்ச் பண்ணிடலாமா. அப்போது ஒரு பனானா சாப்பிட மங்கி இல்லை, அப்போது நம்ம லெஸ்ஸை டிக் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இந்த கேட் கூட ஃபிஷ்ஷு ஜாயின் பண்ணலாம். இந்த கேட்டோட ஃபிஷ் எல்லாமே சாப்பிட்டுச்சு, ஒரு கேட்டுக்கு ஃபிஷ் இல்லை. அப்போ எது லெஸ்ஸு, இதுதான் லெஸ்ஸு. அப்போ டிக் பண்ணிடலாமா. ஓகே, லெட்டஸ் ப்ராக்டிஸ் டிக் விச் இஸ் மோர். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கிரவுண்ட் நட், மலாட்டை. சரி, அப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எது அதிகமாக இருக்கோ, மோர், MORE, மோர், அதிகமாக எது இருக்கோ அதை டிக் பண்ண சொல்கிறாங்க. இது தானே அதிகமாக இருக்குது, ஸோ டிக் பண்ணிவிடுங்க. இந்த பாலில் எது அதிகமாக இருக்குது, 4 பால்ஸ், இதை டிக் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, லெஸ், டிக் விச் இஸ் லெஸ். இதில் கம்மியாக இருக்கோ அதை டிக் பண்ண சொல்லி தான், பார்த்தாலே தெரியுது இல்லையா, எது கம்மியாக இருக்குது, இந்த கிரேப் கம்மியாக இருக்குது. ஃப்ளவர்ஸில் பாருங்கள், இப்போது இதை வந்து எண்ண முடியும், இதை எண்ண முடியாது. ஸோ இதில் எத்தனை இருக்குது பாருங்கள், 1 2 3 4 5 6, இதில் வந்து 5 இருக்குது. ஸோ இதை டிக் பண்ணிக்கோங்க. லெஸ் வந்து டிக் பண்ணிட்டோம். லெட் அஸ் எக்ஸ்ப்ளோர் ட்ரா மோர் லீவ்ஸ் தென் த கிவன் லீவ்ஸ். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே கொடுத்துருக்க இலைகளை விட அதிகமான இலையை நாம் வரையணுமா. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அழகாக வரைங்க நீங்கள். ஓகே, இங்கே எத்தனை கொடுத்துருக்காங்க, 4 கொடுத்துருக்காங்க, நம்ம 5 வரைஞ்சிடலாம். ட்ரா லெஸ் ஹவுசஸ் தென் த கிவன் ஹவுஸ். இங்கே கொடுத்துருக்கிற ஹவுசஸில் ஒன்று குறைவாக நம்ம பண்ணணும். இங்கே எத்தனை கொடுத்துருக்காங்க, 1 2 3 4 5 6. அப்போது நம்ம எத்தனை பண்ணணும், 5 ஹவுசஸ். நீங்கள் அழகாக வரைஞ்சிட்டு கலர் அடிங்க. ஓகே, நான் எத்தனை வரையணும்னு சொன்னேன், 5 ஹவுசஸ். நெக்ஸ்ட் பாருங்க, ஹவு மெனி ஆர் வி டாப்பிக்காக பார்க்க போகிறோம். பீட்டர் வாஸ் பிளேயிங் இன் த கார்டன் தென் இட் ஸ்டார்டட் டு ரெயின். யார் இவர், பீட்டர் என்ன பண்ணிட்டு இருக்கான், கார்டன்னா தோட்டத்தில் விளையாடிட்டு இருக்கான். விளையாடிட்டு இருக்கும்போது ஜோராக மழை வந்துடுச்சு. லெட் மீ ஸ்டாண்ட் அண்டர் த ஷெல்டர். அவன் என்ன யோசிக்கிறான், இங்கே ஒரு ஷெல்டர் தங்குற இடம் இருக்குது, அந்த இடத்துல போய் நம்ம நின்றுடலாம் மழை பெய்யறதால அப்படின்னு வந்து நிற்கிறான். அவன் நிற்கும்போது டிங்கு கம்மான் ஹரியப் பண்ணுறான். டிங்குனா யார், நாயும் கூட வந்து நின்றுடுச்சு. சொல்கிறான், நெக்ஸ்ட் நவ் வி ஆர் 2 ஹியர். இப்போ என்ன பண்ணுது, ஒரு பூனை வருது, பூனையும் வந்து சேர்ந்து நின்றுடுது. ஸோ இப்போ நம்ம 2 பேர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நவ் வி ஆர் 3 ஹியர். அடுத்தது யார் வந்துடுறா, டாங்கி வந்துடுது. நெக்ஸ்ட்டு நவ் வி ஆர் 4 நவ். யார் வந்துடுது, ஹென். நெக்ஸ்ட்டு யார் வந்திருக்காங்க பாருங்கள், வி ஆர் 5 நவ், ரேபிட். வி ஆர் 6 நவ், cow. We are 7 now, goat. Now we are 8. யார், squirrel, அணில் வந்திருக்கு. Now we are 9. யார் வந்திருக்காங்க பாருங்க, cow. cow ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன்னா, கோட்டு, கவு, அதுக்கப்புறமா யார் வந்திருக்காங்க, ஸ்குரில சொல்லியாச்சு, டாங்கி, டாக், ரேபிட். ஓகே, இட் ஹேஸ் ஸ்டாப் ரெய்னிங், லெட் அஸ் கோ. இப்போ என்ன சொல்கிறாங்க, எல்லாருமே இந்த 9 பேரும் இந்த ஷெல்டரில் வந்து நின்றுட்டு, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மழை நின்று போயிடுச்சு, இப்போ எல்லாருமே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது போயிட்ட பிறகு ஷெல்டரில் யாருமே இல்லை. அப்போ என்னவா இருக்கும், இங்கே 0, யாருமே இல்லைன்னா அங்கே 0. நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 9. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுவும் வேர்ட்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, ஒரு பீகாக் பிக்சர் இருக்குது. ஸோ அப்போ இங்கே நம்ம ஃபிங்கரில் காமிப்போம் 1 அப்படின்னு காமிப்போம் இல்லையா. அப்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ONE1. இங்கே 2 டைகர் பிக்சர் இருக்குது. ஸோ 2 இப்படி காமிப்போம், TWO 2.
நெக்ஸ்ட் பாருங்க டாக் பிக்சர் இருக்கு 3 THREE 3 4 FOUR 4 5 FIVE 5 6 SIX 6 இங்கே பாருங்கள் அவங்க கையால் ஃபிங்கர்ஸில் காமிக்கிறாங்க. நமக்கு ஒரு ஹேண்டில் எத்தனை ஃபிங்கர் இருக்கும் 5 ஃபிங்கர்ஸ் இருக்கும். ஸோ அகைன் செகண்ட் ஹேண்டில் வச்சு இன்னும் காமிக்கிறாங்க. 7 SEVEN 8 EIGHT 9 இங்கே எல்லாமே இத்தனை பிக்சர்ஸ் இருக்குமா NINE 9 let us do I show 3 in this way finger play I can show 3 in the another way நம்ம 3 எப்படி காமிக்கலாம் இந்த மாதிரி மிடில் ஃபிங்கரில் கூட 3 காமிக்கலாம் இல்லை நம்ம இந்த மாதிரியும் காமிக்கலாம். புரிஞ்சுதாமா? மிடில் ஃபிங்கர்லேயும் காமிக்கலாம் இந்த மாதிரியும் காமிக்கலாம். அது ரெண்டுமே இதில் தான் கணக்கு 3 தான். let us practice count and say. இப்போ என்ன பண்ண போகிறீங்க என் கூட சேர்ந்து கவுண்ட் பண்ண போகிறீங்க. ஒரே ஒரு பால் இருக்கு 1. இப்போ இந்த பலூன்ஸ் கவுண்ட் பண்ணலாமா 1 2 3 4 5 6 7 1 2 1 2 3 4 5 6 1 2 3 4 1 2 3 4 5 1 2 3 4 5 6 7 8 1 2 3 ஓகே வெரி குட். கவுண்ட் அண்ட் மேட்ச். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இங்கே கொடுத்துருக்கிறத இதோட பீட்ஸோட கவுண்ட் பண்ண போகிறோம். பீட்ஸ்னால் என்ன மணி. ஓகே இப்போ மணி போடுறோம் இல்லைங்களா கழுத்தில் கேர்ள்ஸ்லாம் போடுவாங்க இல்லையா மணி அந்த மாதிரி மணியை வச்சு நம்ம இதை கவுண்ட் பண்ண போகிறோம். மேலே பாருங்கள் காத்தாடி கொடுத்துருக்காங்களா எத்தனை கொடுத்துருக்காங்க பாருங்கள் 1 2 3 4 5. அப்போ இங்கே பாருங்கள் எங்கே இருக்குது பீட்ஸ் இதோட மேட்ச் பண்ணலாமா 1 2 3 சாரிங்க பாருங்கள் 1 2 3 4 5 மேட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் எத்தனை ஹெலிகாப்டர் இருக்குன்னு 1 2 3 சரி 3யோட மேட்ச் பண்ணிவிடுங்க 1 2 3 4 பீட்ஸு மேட்ச் பண்ணிவிடுங்க. let us do number game. இப்போ என்ன பண்ணுறாங்க உங்கள் கிளாஸில் இப்போ எத்தனை பேர் இருக்காங்க ஒரு 10 15 20 மெம்பர்ஸ் இருக்காங்க. ரவுண்டாக நின்றுக்கிட்டு நடுவில் ஒருத்தர் நின்றுக்கிட்டு இப்போ என்ன சொல்கிறாங்க கேமில் 3 பேராக நிற்க சொல்கிறாங்க. அப்போது 3 பேராக நின்றுட்டீங்க இல்லைங்களா நின்றுட்டிங்கன்னா அதில் யாராவது எக்ஸ்ட்ராவாக இருந்தால் அப்போ அவங்க அவுட்டு சீக்கிரமாக பேரோட நின்றுடணும். அந்த மாதிரி கேம் விளையாட இப்போது அவங்க என்ன நம்பர் சொல்கிறாங்களோ 4 நிற்கணுமா 3 2 அந்த மாதிரி நீங்கள் கேம் விளையாடுங்க. ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் let us explore draw beads according to the number of pictures. என்ன சொல்கிறாங்க பீட்ஸ் இதை பார்த்தீங்களா மணியில் இந்த மாதிரி பீட்ஸ் போட சொல்கிறாங்க. இங்கே எத்தனை பிக்சர்ஸ் இருக்கோ அத்தனை பீட்ஸ் போடணும். இப்போது 3 லயன் பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க 3 பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த ரேபிட் பிக்சருக்கு பீட்ஸ் போடலாமா எத்தனை பீட்ஸ் போடலாம் பாருங்கள் 1 2 3 4 5. அப்போது 5 பீட்ஸ் நீங்கள் அழகாக வரையணும். சின்ன பீட்ஸ்க்கு மணி ஹோல் மாதிரி போட்டுக்கோங்க. இங்கே எத்தனை டீர் கொடுத்துருக்காங்க பாரு 1 2 3 3 4 5 6 பீட்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே ரீட் த நம்பர்ஸ். நம்பர் ரீட் பண்ணுங்க என் கூட பண்ணுங்க பார்க்கலாம் 1 5 2 6 8 3 9 7 4. let us do trace the number. I have traced the number 3. I have traced the number 4. இப்போது நம்பர் ட்ரேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வரப்போகிறது அந்த மாதிரி ட்ரேசிங் தான். நீங்கள் என்ன பண்ணலாம் அழகாக பேப்பரில் ட்ரேஸ் பண்ணி பாருங்கள். ஜாயின் த டாட்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறீங்க இந்த ஆண்ட்ரோடைய ஜாயின் பண்ண போகிறீங்க இந்த டாட்ஸ்லாம் அழகாக பொறுமையாக இந்த மாதிரி லைன் எடுத்துக்கிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க இந்த கேட்டர்பில்லர் இந்த லைனும் ஜாயின் பண்ணுங்கள். ராக்கெட் இந்த ட்ராகன் ஃப்ளை இதெல்லாம் அழகாக இது இந்த மாதிரி கர்வ் மாதிரி சி மாதிரி ஜாயின் பண்ணுங்கள். எல்லாமே நீங்கள் ஜாயின் பண்ணிவிடுங்கம்மா. நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா 26 பேர் நம்பர் 27 எடுத்துக்கோங்க.
ஓகே, லெட் அஸ் லேர்ன். இப்போ படிக்கலாமா நம்ம? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஒரே ஒரு கோட் கொடுத்துருக்காங்க, 1. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 2 போட் கொடுத்துருக்காங்க, 1 2, நம்பர் 2. இங்கே 3 டக்ஸ் கொடுத்துருக்காங்க, 1 2 3. அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இப்போது டாட் ஜாயின் பண்ணிவிட்டு 1 1 அப்படின்னு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணணும். 2 கொடுத்துருக்கறதுல 2 ஜாயின் பண்ணிவிட்டு 2 எழுதிடுங்க. 3 வந்து சேம் 3 அழகாக எழுதுங்க. புரிஞ்சதாமா? நெக்ஸ்ட் பாருங்கள், லெட்டஸ் ப்ராக்டிஸ். நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்க? கவுண்ட் பண்ணி மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போது இங்கே இருக்கிற வண்டியை நம்ம 1 இருக்குது, இங்கே எங்கே 1 இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. ஸோ இதை மேட்ச் பண்ணணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 2. ஸோ எங்கே 2 இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. 1 2 3 3 இங்கே இருக்குது. இந்த மாதிரி மேட்ச் பண்ணிக்கோங்க. கவுண்ட் அண்ட் ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? கவுண்ட் பண்ணி எழுத போகிறோம். 1 2. ஆன்சர் இஸ் 2. இது 1 1 2 3. கலர் த பலூன் ஃபார் த கிவன் நம்பர். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஒரே 1 கொடுத்துருந்தா ஒரே ஒரு பலூன் கலர் பண்ணணும். 2 கொடுத்தா இந்த 2 பலூன்ஸ் கலர் பண்ணணும். 3 கொடுத்தா இந்த 3 பலூன்ஸ் கலர் பண்ணணும். ஓகே, நீங்கள் கலர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருவாங்க? கவ். ட்ரீஸ் பார்த்துடலாம் முதல்ல. நம்ம இப்போ எங்கள் ஃபஸ்ட்டு பிக்சரில் வந்து 1 2 3 பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பிக்சரில் 4 5 6. எத்தனை ட்ரீ இருக்குது? 1 2 3 4 4 ட்ரீஸ் இருக்குது. 1 2 3 4 5 கவுஸ் இருக்குது. 1 2 3 4 5 6 ஹென்ஸ் இருக்குது. ஓகே, நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இதை ட்ரேஸ் பண்ணி எழுத போகிறீங்க. நம்பர் 4 5 6 இங்கேயும் எழுதணுமா? எழுதிட்டு நெக்ஸ்ட் லேட்டஸ்ட் ப்ராக்டிஸ் வாங்க. கவுண்ட் அண்ட் ரைட். நம்ம இப்போ எண்ணிங் ஆன்சர் எழுத போகிறோம். 1 2 3 1 2 3 4 5 6 1 2 3 4 1 2 3 4 5 1 2. பென்சில்ஸ் வந்து 2 இருக்குது. கலர் த பிக்சர் ஃபார் த கிவன் நம்பர். இப்போது மெயின் க்ரையான்ஸ் தான் வேணும். இப்போ உங்களுக்கு கலர் பென்சில்ஸ் இருந்தால் கலர் பென்சில்ஸ் அடிங்க. 5 கொடுத்துருக்காங்க, 5 பிக்சர்ஸ் கலர் பண்ணணும். 1 2 3 4 5 5 பிக்சர்ஸ் இது வரைக்கும் கலர் பண்ணுங்க. 1 2 1 2 இந்த 2 ஃப்ளவர் கலர் பண்ணுங்க. 1 2 3 4 4 கலர் பண்ணுங்க. 4 கார். கைட் வந்து ஒரே 1 கொடுத்துருக்காங்க. 6 ஸ்டார்ஸ் 1 2 3 4 5 6 6 ஸ்டார்ஸ் கலர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, 6 வரைக்கும் முடிஞ்சிருக்கா? இப்போது 7 ஹவுஸ் இருக்குது, 8 பேர்ட்ஸ், 9 ஃப்ளவர்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இதெல்லாம் ட்ரேஸ் பண்ண போகிறீங்க. இந்த பிக்சர் ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணிவிடுங்க. கவுண்ட் அண்ட் ரைட். நம்ம இப்போ கவுண்ட் பண்ணி எழுத போகிறோம். 1 2. பாக்ஸஸ் எத்தனை இருக்குது பார்க்கலாமா? என் கூட கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 9. அப்போது 1 ஏரோப்ளைன். எத்தனை கார் இருக்குது பாருங்கள்? 1 2 3 4 5 6. அம்பர்லா 1 2 3 1 2 3 4 5 6 7 7 pencils 1 2 3 4 1 2 3 4 5. வாட்டர் பாட்டில்ஸ் பாருங்க. 1 2 3 4 5 6 7 8. ஓகேம்மா, புரிஞ்சுதா? எழுதிட்டிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அப்சர்வ் த பிக்சர் அண்ட் கவுண்ட் ரைட். இப்போ இங்கே பிக்சரை பாருங்கள். எல்லாருமே பிக்சரில் என்னென்ன இருக்குது பாருங்கள். எலிபேண்ட், டக், மங்கி, ஜீர், டவ், ஜிராஃபி இருக்கா? இந்த பிக்சர்ஸோடைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க கீழே. அதை வந்து இப்போ நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். ஹவு மெனி எலிஃபென்ட்ஸ்? இந்த பிக்சரில் எத்தனை எலிஃபென்ட்ஸ் இருக்குது? 1. அப்போ நம்பரில் எழுதிக்கோங்க 1. எத்தனை டக் இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5. அப்போது நம்பர் ரைட் 5. ஜீட் 1 2 3. டக் டவ் 1 2 3 4. Next monkey 1 2 3 4 5 6.
parrot 1 2 3 4. ஓகேம்மா, எழுதிட்டு இங்கே பாருங்கள் டவ் அதிகமாக இருக்குது பாருங்கள், நம்ம விட்டுட்டோம் பாருங்கள். 1 2 3 4 5 6. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், let us explore count the toys and color the number. இப்போ நம்ம எழுத போகிறது இல்லை, கலர் அடிக்க போகிறோம். எத்தனை டாய்ஸ் இருக்கோ கலர் அடிக்கணும். இந்த பார்த்தீங்களா டாய்ஸ் எல்லாமே கிளேயில் செஞ்ச டாய்ஸாக இருக்குது. இது தெரியுமா, தண்ணி இதில் ஊற்றிட்டு ஊதுனா சத்தம் வரும், அந்த மாதிரியான ஒரு டாய். ஓகே, 1 2 கலர் அடிக்கணும். இங்கே பாருங்கள், இந்த டம்ளர் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை எத்தனை இருக்குன்னு எண்ணிட்டு இங்கே கலர் அடிக்க போகிறோம். 1 2 3 4 5 கலர் அடிங்க. நான் வந்து சும்மா பென்சில்ஸில் அடிக்கிறேன், நீங்கள் வந்து என்ன பண்ணணும், கலர் பென்சிலால் அடிங்க. 1 2 3 4 5 6 கலர் அடிக்கணும். எலிஃபண்ட் பாருங்கள், 1 2 3 4 கலர் அடிக்கணும். 1 2 3 4 5 6 7. 1 2 3 4 5 6 7 8 9. 1 2 3. 1 2 3 4 5 6 7 8 9. மறுபடியும் என்னலாமா, 1 2 3 4 5 6 7 8. நெக்ஸ்ட் பாருங்கம்மா, சர்க்கிள் த பிக்சர் ஃபார் த கிவன் நம்பர். இங்கே என்ன பண்ணிருக்காங்க, 4ன்னு கொடுத்துருக்காங்க. எந்த பிக்சர் வந்து 4 இருக்கோ அதை வந்து சர்க்கிள் பண்ண சொல்கிறாங்க. அப்போது இங்கே 7 கொடுத்துருக்காங்க. நம்ம ஒன்று எண்ணலாமா, 1 2 3 4 5 6 7 8. அப்போது இதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, சர்க்கிள் பண்ணக்கூடாது. 1 2 3 4 5 6 7. அப்போது இதை சர்க்கிள் பண்ணலாம். 9 1 2 3 4 5 6 7. அப்போ சர்க்கிள் பண்ணக்கூடாது. 1 2 3 4 5 6 7 8 சர்க்கிள் பண்ணக்கூடாது. 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ இதை சர்க்கிள் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், டிக் விச் இஸ் மோர். இதில் எது அதிகமோ அதை டிக் பண்ணலாமா. எது அதிகமாக தெரியுது, இதுதான் அதிகமாக இருக்குது. கவுண்ட் அண்ட் ரைட். 1 2 3 4 5 6 7 8 ஆனியன் இருக்குது. கலர் எனி 7 ஃப்ரூட். ஏதாவது 7 ஃப்ரூட்டை கலர் அடிக்க சொல்லியிருக்காங்க. 1 2 3 4 5 6 7. இது வரைக்கும் கலர் அடிங்க. அழகாக ஸ்ட்ராபெரி ரெட் கலரில் அடிங்க. ரீட் த நம்பர்ஸ் படிக்கலாமா. 9 4 8 5 3. ட்ரா பிக்சர்ஸ் ஃபார் த கிவன் நம்பர். 5ன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஒரு பிக்சரை வரைஞ்சிக்கோங்க. எத்தனை வரையணும், ஆனால் அந்த பிக்சர் வந்து 5 பிக்சர்ஸ் இருக்கணுமா. நான் வந்து பால் வரைஞ்சிருக்கேன், 5 பால்ஸ் வரைஞ்சிடுங்க. இல்லை உங்களுக்கு என்ன ஈஸியாக இருக்கோ அதை வரைங்க. வாட் ஐ லேர்ன்ட். நீங்கள் இதில் என்ன கற்றுக்கிட்டீங்க இந்த 3rd லெசனில் பார்க்கலாமா. மேட்சிங் 1 to 1. மேட்சிங் கற்றுட்டுங்களா. பேட் பாலோடைய எது மோர், எது அதிகமாக இருக்குது, எது கம்மியாக இருக்குது, 1 to 1 இந்த மாதிரி மேட்ச் பண்ண கற்றுக்கிட்டீங்க. மோர் ஆர் லெஸ், எது அதிகமான பால் இருக்குது, எது கம்மியான பால். மோர்னா அதிகம், லெஸ்னால் கம்மி, அதை கற்றுக்கிட்டீங்க. கவுண்டிங் ஆப்ஜெக்ட், அப்புறம் 1 2 3 4 கவுண்ட் பண்ண கற்றுக்கிட்டீங்க. ரீட் நம்பர்ஸ் ரீட் பண்ணோம் இல்லைங்களா. 1 5 2 6 8 3 9 7 4 அதை கற்றுக்கிட்டீங்க. ரைட்டிங் நம்பர்ஸ் எழுதவும் கற்றுக்கிட்டோம் இல்லைங்களா. அப்படி கற்றுக்கிட்டீங்க, புரிஞ்சுதானா இது ஃபுல்லாக கலர் அடிச்சிடுங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒன்று புரியல, இந்த மோர்லெஸ்லாம் எனக்கு அவ்வளோவா தெரியல அப்படின்னா இதை அடிங்க. ஓகேவா. இது வந்து நீங்கள் கற்றுக்கிட்டதை செய்ய போகிறீங்க. ஓகேம்மா. இதோட இந்த 3rd லெசன் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் மேக்ஸில். நெக்ஸ்ட் வீடியோவில் போகிற லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.